எல்லோருக்கும் இனிய வணக்கம். பொதுவாகவே ஒருவனுக்கு பேச்சு சிறப்பாக இருந்தால் அவனை தேடி வெற்றி வரும். பேச்சு சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த வாய்க்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம். ஒன்று உணவு சாப்பிடுது, இன்னொன்று பேசுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பேச்சு பேசினா நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது ரெண்டும் தலைகீழாக பயன்படுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தலைகீழாக பயன்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல உணவை சாப்பிடாமல் இருந்தால் உடம்புக்கு கேடு. நல்ல பேச்சு ஒருவன் பேசவில்லை என்று சொன்னால் அது ஆன்மாவுக்கு கேடு, அவனுக்கும் கேடு. அப்போ சொற்களை கையாள தெரியும் போல யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நாவுடையவர்கள் என்று அர்த்தம். அப்படி நாவுடைய ஒரு பெண்ணைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எழுப்புகின்றாள். அந்த பாசுரம் என்னன்னு பார்த்துருவோமா? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். இந்த மொத பாட்டுனா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். அந்த பெண்ணுகிட்ட போய் விடுத்தது அடையாளம் சொல்லும்போது சொல்கிறா, உன்னுடைய புழக்கடை. எப்பயுமே ஒரு விஷயம் உங்கள் அப்படின்னுட்டெல்லாம் சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. அப்படி சொன்னவனா பிரித்து பேசுகிற மாதிரி ஆகிடும். சில பேர் இது ஏன் பணம் இது ஓம் பணம் அப்படின்னுட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்படி பேசுனா பல விதமான பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் இவன் நம்ப மாட்டா அப்படிங்கிறதுக்காகவே, ஏன்னா எல்லா தோட்டத்திலையும் பூக்கள் இருக்குதுன்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான். நீங்கள் ஏதாவது ஒரு கிம்மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் முகத்தை பார்த்து அந்த பூவாக நினச்சிக்கிறீங்க, ஏதாவது சொல்லி மறுதளிப்பாள். ஆகையினால இதை பேர் ஓன் தோட்டத்தில் நாங்கள் கொண்டு போய் வச்சிடல, உங்கள் புழக்கடை. இப்போ இந்த பெண்கிட்ட சகஜமாக பேசக்கூடியவர்கள் அவள் எழுந்து வரவில்லை என்றவுடனே இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகின்றார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டன. ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லார் வீட்டிலையும் கிணறு இருந்தது. பலருடைய வீட்டில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு சின்னதாக ஒரு குட்டை ஆட்டம் இருக்கும். அதில் தண்ணீர் மழை பெஞ்சால் நல்லா தண்ணி தப்பதப்பன்னு நிற்கும். அதில் தாமரை மலரும், இப்படியெல்லாம் இருக்குது. பல பேர் வீட்டில் இன்றைக்கும் சில கிராமங்களில் பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணமே இருக்காது. நல்லா காற்று வரும், தண்ணீர் வரும், நிலத்தடி நீர் நல்லா இருக்கும். அப்படி இந்த நிலத்தடி நீர், அந்த நீர் பராமரிப்பு என்பது படிக்காத அவர்களெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். படித்த நாம் தான் எல்லாத்தையும் உறிந்து எடுத்து அதை வியாபார பொருளாக மாற்றி நம்ம எல்லாத்தையும் வீணாகிட்டோம். இந்த மனித குலத்தினுடைய அழிவு என்பது ஒரு விலங்குகளாலே ஏற்பட போவது கிடையாது, அது சக மனிதர்களாலே தான் ஏற்பட போகிறது. காரணம், அவர்கள் ஆன்மீக உணர்வை தொலைத்து விட்டார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். குமுத மலர்கள், அந்த மலர்களெல்லாம் இரவிலே தான் மலரும், பகலிலே கூம்பும். தாமரையானது பகலிலே மலரும், இரவிலே கூம்பிவிடும். இப்போ விடிந்து விட்டது என்று சொன்னால் பகல் பிறந்து விட்டது என்று அர்த்தம். நீ போய் பாரு, அதனால விடிஞ்சிடுச்சு, இன்னும் தூங்குறியே. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். நான் இதை ஒத்துக்க மாட்டேன். என்ன ஒன்று எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சார், அதாவது ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது எப்பயுமே சரியாக வராது. அதனால ஆண்டாள் என்ன சொல்கிறா, எல்லாத்துலேயும் 4 எக்ஸாம்பிள் வச்சா. அந்த மாதிரி இவ விடிந்ததுக்கு ஒவ்வொரு பாடல்லையும் நிறைய சான்றுகளை சொல்லுகின்றாள். அதே மாதிரி இந்த பாட்டிலையும் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில். இதை மாதிரி அந்த சாமியார்களெல்லாம் புறப்பட்டு, சன்னியாசிகளெல்லாம் புறப்பட்டு கோயிலிலே சங்கு போடுறதுக்காக போயிட்டாங்க. அந்த காலத்தில் சாமியார்களெல்லாம் விடிகாலையிலே எழுந்து சங்கு ஊதிக்கிட்டே போவாங்க. அதை வச்சுக்கிட்டு விடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயிலிலே சங்கு ஊதுதல் என்கிறது மங்களமான ஒரு ஒலி, கோயிலில் ஒலிக்கும். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. சங்கிடுவார் போதந்தார்.
எங்களை முன்னம் என முன்னாடி வந்து எழுப்புவான். நல்லா வாயால் பேசணும் இல்லையா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. நங்காய் எழுந்திராய், அப்படிப்பட்ட நங்கையே எழுந்திராய், இன்னமா எழாமல் இருக்கிற எழுந்திராய். நாணாதாய், நம்ம சொன்னபடி நடந்துகளையேன்னுட்டு ஒரு வெக்கம் வேணாமா? நாணாதாய் நாவுடையாய், வெறும் பேச்சு தான் போல இருக்கு உனக்கு. ஏக்கா எல்லாத்தையும் பேசுகிறேன், நான் அதை செஞ்சுடுவேன் இதை செஞ்சுடுவேன், நான் வந்து நாளைக்கு காலையில் எல்லாரை விட முன்னாடி வந்து உன்னை எழுப்பிட்டு போவேன், இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியில்லையே. நான் தான் தூங்க முடிஞ்சு தூங்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்படி சொல்லிட்டு இப்படி இருந்தால் நாணாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை, நம்ம எங்கே தெரியுமா போகிறோம்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை, தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய அந்த அரவிந்த லோச்சனனை. இதை இந்த வரியை பார்த்துக்கிட்டு தான் பின்னாடி இப்போ இவர் சொல்கிறாரு, ராமானுஜர் சொல்கிறாரு, என்னையா இந்த மாதிரி இறைவனுடைய அந்த திருக்கண்கள் ஒரு குரங்கனுடைய பிருஷ்டபாகம் போல இருக்கிறதுன்னு சொல்லலாமா? மலர்ந்த தாமரை போல இருக்கிறதுன்றவல்லவா சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு திருத்துறாரு இல்லையா யாதவ பிரகாசரை. அதுதான் இது. பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய். இந்த அடியார்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சிவந்த தாமரையினுடைய கண்கள் போல பகவானுடைய கண்கள் இருக்குமா. அந்த அரவிந்த லோச்சனனை பார்க்க போகிறோம், நீ இன்னும் எழவில்லையா என்று சொல்லுகின்ற இந்த பாட்டு கண்ணழகிலே ஈடுபட்ட திருப்பாணாழ்வாரை எழுப்புகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். காரணம், அவனுக்கு மங்களம் பாடுகின்ற பொழுது இந்த கண்ணை வச்சு தான் பாடணும். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ஸ்து ரிஷிகேஷா மகாபுருஷ பூர்வஜான்ட்டு ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் அவனுடைய கண்ணழகை புண்டரீகாட்சன் என்கிற வார்த்தை வருது இல்லையா? அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம். கரியவாகி அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து செவ்வரி ஓடிய நீண்டா பெரியவாய கண்கள் காதளவும் ஓடிய கண்ணழகு. இந்த கண்ணழகில் தான் இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசரை திருத்தி தன்னுடைய அடியாராக மாற்றுகின்றார் எம்பெருமான். அந்த கண்ணழகை பார்த்தால் நம்ம எல்லாமே அப்படியே சொக்கி போய் விடுவோம். இந்த ஆசிரியர்களை எல்லாம் இழுப்பதற்காகவே அந்த கண்ணழகை வைத்து கொண்டு இருக்கிறான் பகவான் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கண்ணழகுக்கு நாம் எல்லாம் மங்களாசாசனம் செய்ய ரங்கநாதர்கிட்ட போனோம்னா நம்ம இந்த கண்ணழகை மட்டும் பார்க்காம வரக்கூடாது. திருவடியை பார்த்துட்டு திருமுகத்தை பார்த்துட்டு இப்படி திருப்பானாழ்வார் பாடினாரே, நீண்ட கண்கள் அவனுக்கு இருக்கேன்னு பார்க்கும் பொழுது அந்த கண்களாலே நம்மையும் அவன் ஈர்த்து நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி விடுவான். அதை சொல்லுகின்ற பாசுரம் தான் என்ற பாசுரம்.